Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முழு விவரமா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசானது மார்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 டிஜிட்ல கொடுத்திருக்காங்க. ஐ மீன் லைக் அதுக்கப்புறம் 98.255 93.255 அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வாறு டிஜிட்டில் வரும்போது இப்போ இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அதாவது டிஎன்இஏ மீன்ஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களோட சீனியர்ஸ் யாராவது வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து போயிருந்தாக்கா என்னோட கட் ஆஃப் மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான தளங்களில் இருந்தும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் என்னடா இது கட் ஆஃப் மார்க், அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயினாக இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட். அதோட மார்க் எவ்வளோ கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போக இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, இந்த 3 மெயின் சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா வந்து ஒரு பொதுவான ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, டோட்டல் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க் எடுத்தாங்க கட் ஆஃப் மார்க்கு, இல்லை 190 மார்க்கு, 150 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷனை கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன், மேத்தமெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, இப்போ இந்த வருஷம் ஐ மீன் லைக் டிஜிட்டலில் 3 டிஜிட் 4 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருந்து 100 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிசிக்ஸ், ஓகேங்களா, ஃபிசிக்ஸ்லேருந்து 100/2. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் வரும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 50 மார்க். ஓவராலாக அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸில் ஒரு 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரி ஒரு 50 மார்க். ஓவராலாக கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 மார்க். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் 98.25, அப்புறம் ஃபிசிக்ஸில் 96.55, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் 95.23 இந்த மார்க் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் மார்க் இன்ஜினியரிங்காக எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து கால்சியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கால்குலேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ் நான் வந்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த இதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேத்தமெட்டிக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபிசிக்ஸ் மார்க் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் தான் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது இல்லைங்களா, என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ மேத்தமெட்டிக்ஸில் வர மார்க் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 98.25. ஓகேங்களா, ப்ளஸ் 96.55 டிவைடட் பை 2. ஓகேங்களா, ப்ளஸ் 95.23 டிவைடட் பை 2. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன ஃபார்முலா பிரகாரம் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டிவைடேஷன் எதுவுமே தேவை கிடையாது, 100 மார்க் கன்சிடரேஷன். அப்புறம் ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 அது மாதிரி வந்து டிவைட் பண்ணி நான் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 98.25 ப்ளஸ் 96.55 டிவைடட் பை 2. ஓகேங்களா, 96.55 divided by 2 48.
48.275 ஓகேங்களா 48.275 ஒன்ஸ் மோர் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் 48.275 ஓகே கரெக்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 95. ஓகேங்களா கிளியர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் 95.23 divided by 2 ஓகேங்களா 47.615 ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேங்களா இன்னொரு ஸ்டெப் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் சம் பண்ணலாம் ஓகேங்களா மூணுத்தையும் சம் பண்ணாக்கா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா 98.25 ப்ளஸ் 48.275 ப்ளஸ் 47.615 ஓகேங்களா ஓவராலாக கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 194.14 நல்ல கட் ஆஃப் மார்க் 194.14 ரைட் ஓகே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் ஆஃப் மார்க் இன்ஜினியரிங்க்கு இந்த வருஷம் கால்குலேட் பண்ணலாம் இன்னொரு கூடுதலான தகவல் சொல்கிறேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு 2 புது விஷயங்களாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தனியாக ரேங்கிங் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய காலேஜஸ் லைக் தலை சிறந்த கல்லூரிகளில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வாய்ப்பு கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ரிசர்வேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிபின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்காக 10.5% வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் கவர்மெண்ட்டு ஸோ இந்த 2 வாய்ப்பும் பயன்படுத்தி மாணவர்கள் வந்து நல்ல முறையில் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜமுருகன் நன்றி வணக்கம்